அனைவருக்கும் வணக்கம். நான் ரெயின்சி, மென்டல் ஹெல்த் நர்ஸ், யூகேயில் வேலை செய்கிறேன். இன்றைக்கி நான் ஒரு ட்ரைனிங்காக ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறேன். இப்போ வந்திருக்க நேரம் ட்ரைனிங்கோட டைம் 9 மணி தான். ஆனால் நான் கொஞ்சம் ஏர்லியாக வந்துட்டேன். ஏர்லியாக வந்ததுனால சரி கொஞ்சம் நேரம் இதில் என்ன செய்கிறது, இந்த கதிரையிலிருந்து கொஞ்சம் நித்திர கொள்ளுவோம் அப்படின்னு சொல்லி படுத்திருந்தேன். படுத்திருக்க இது ஒரு வைத்தியசாலைன்றபடினால நோயாளர்கள் வாரதும் போகிறதும், வைத்தியசாலை ஊழியர்கள் இதால் நடந்து போய்கொண்டே இருப்பாங்க. அப்போ நான் சும்மா சரி நேரத்துக்கு வந்துட்டு இருந்தானே கொஞ்சம் நேரம் படுப்போம் உண்டு அப்படியே அந்த பெஞ்சில் அப்படியே சாஞ்சு படுத்துக்கிட்டு இருந்தேன். அப்போ ஒரு ஆள் எழுப்பினார். எழுப்பி கேட்டார், நீங்கள் சுகமாக இருக்கிறீங்களா, எல்லாம் ஓகேயா அப்படின்னு. இப்போ நான் சொன்னேன், எல்லாம் சரி, ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் சும்மா தான் படுத்துருக்குறேன் அப்படின்னு. இப்போ சரி நான் எதுக்கும் உங்களை ஒரு டபுள் செக் பண்ணுறக்காக தான் எழுப்பினேன் அப்படின்னு சொல்லி போட்டு அவர் பாய் சொல்லி போட்டு போயிட்டார். அப்போ அந்த விஷயம் இன்றைய காலையில் நம்ம இருக்கையில் நம்மளை ஒரு ஆள் அக்கறையோட நீங்கள் ஓகேயா இருக்கிறீங்களா, அதுவும் ஒரு தெரியாத ஒரு ஆள் நம்மகிட்ட கேட்கும் பொழுது நமக்கு எப்படி இருக்கும். எனக்கு முதல் வெக்கமாக இருந்தது. என்னென்னு சொன்னால், திடீரென்று ஒரு ஆள் நம்மகிட்ட நீங்கள் ஓகே அப்படின்னு கேட்கல. ரெண்டாவது விஷயம் அதில் இருக்கிற அந்த அக்கறையை பார்க்கும் பொழுது உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்குது. சில நேரங்கள் நாங்களும் இப்படியான மக்களை கடந்து போவோம். எப்படின்னு சொன்னால், எங்கேயாவது ஒரு பொது இடங்களில் ஒரு வைத்தியசாலையிலையோ அல்லது ஒரு பஸ் ஸ்டாண்ட் அப்படி மாதிரி இடத்துல சில நேரத்தில் யாராவது படுத்திருக்கைகள் நமக்கு அவங்க நித்திர கொள்கிறாங்களா அல்லது ஒருவேளை உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறாங்களா அப்படின்றது தெரியாமல் இருக்கும். அப்படியான மக்களை நாங்கள் கடந்து போகும்போது எங்களோட அக்கறையை அவங்களுக்கு வெளிப்படுத்தலாம். ஒருவேளை அவங்களுக்கு உதவி தேவைப்படுற ஒரு நிலையில் இருக்கலாம். அப்படி இருக்கும் பொழுதும் அவங்களால கேட்க முடியாத ஒரு நிலையில் இருக்கும் பொழுது நாங்களாக முன் போய் அவங்கள்ட்ட நீங்கள் சரியாக இருக்கிறீங்களா, எல்லாம் சரியா, ஏதாவது உதவி தேவையா அப்படின்னு கேட்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். ஒருவேளை அவங்களுக்கு உதவி தேவைப்படாமல் கூட இருக்கலாம். ஆனால் நாங்கள் அதை கேட்கல அவங்க உண்மையிலேயே ஒரு மகிழ்ச்சி அடைவாங்க. அதனால் இன்றைக்கு காலையில் ஒரு ஆள் இப்படி முன்ன பின்ன தெரியாத ஒரு ஆள் கேட்கும் பொழுது அது உண்மையிலேயே ஒரு நம்மளில் அக்கறை எடுக்கிறதுக்கு இந்த உலகத்தில் மக்கள் இருக்கிறாங்களேன்ற அந்த எண்ணம் இன்றைக்கி நிறைய பேருக்கு அது தேவை. நிறைய பேர் அந்த ஃபீலிங் எலோன் அப்படின்னு சொல்கிறது, எனக்கு கேட்குறக்கு யாரும் இல்லை அப்படின்ற அந்த தனிமை உணர்வு. முக்கியமாக வைத்தியசாலைக்கு வர மக்களுக்கு அந்த மாதிரியான உணர்வு இருக்கும். யாராவது ஒரு பேர் நம்மகிட்ட எல்லாம் சரியா, நீங்கள் சரியா, போகிற இடம் சரியான இடத்துல இருப்பீங்களா அப்படின்னு கேட்குறதுக்கு யாராவது ஒரு ஆள் நம்மகிட்ட கேட்க மாட்டாங்களா அப்படின்ட்டு இருக்கும். இங்கே யூகேயில் அப்படி ஒரு பிரச்சனை இருக்காது. என்னென்னு சொன்னால் எல்லாருமே அதுக்குரிய அந்த செட்டப்லாம் இருக்கிறபடினால பொதுமக்கள் கூட அந்த சேவைகளை இலகுவாக அடையக்கூடியதாக இருக்கும். ஆனால் உண்மையில் எங்களோட இடத்துல இப்படியான ஒரு தேவை இருக்குது. அப்போ அதனால் யாரையாவது நீங்கள் கடந்து போகும் பொழுது ஒரு வார்த்தையாவது கேட்டுட்டு போங்க, நீங்கள் சரியா, ஓகேயா இருக்கிறீங்களா அப்படின்ற ஒரு வசனம் கேட்டாலே, அல்லது உங்களுக்கு ஏதாவது உதவி தேவையா அப்படின்னு கேட்குறது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆறுதலாக இருக்கும். உதவி தேவைப்படாத மக்களாக இருந்தாலும் கூட உங்களோட வார்த்தை அவங்களுக்கு ஒரு ஆறுதலாகவும் ஒரு மகிழ்ச்சியை ஊட்டுறதாகவும் இருக்கும். அப்படின்ற இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு இந்த இடத்துல சொல்லணும்னு நினைக்கிறேன்.